Good morning, students. Welcome to the science class. In our last class, periodic classifications of elements la Newton's law and Mendeleevனுடைய periodic tables பற்றி பார்த்தோம். Now started on the modern periodic table. இந்த நவீன கால தனிம வரிசை அட்டவணையை பற்றி நம்ம பார்க்கலாம். In 1913, the English physicist Henry Moseley, through his X-ray diffraction experiment, proved that the properties of elements depend on the atomic number and not on the atomic mass. என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஹென்ரி மோஸ்லேங்கிறவர் எக்ஸ் கதிர் சிதைவு சோதனை மூலமாக தனிமங்களுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவற்றின் அணு எண்ணை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய நிறை பொறுத்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு பாரு. The X-ray experiment proved that the properties of elements depend on the atomic number and not on the atomic mass. Consequently, the modern periodic table was prepared by the arranging elements in the increasing order of the atomic number. ஸோ இந்த நவீன கால தனிம அட்டவணை என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா அணு எண்ணினுடைய ஏறு வரிசையில் அடிப்படையில் அமைச்சிருக்காங்க. These modern periodic tables is the extensions of the original the Mendeleev periodic tables and known as the long form of periodic table. இந்த மெண்டலேவ்னுடைய அந்த குறு அட்டவணையினுடைய இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீண்ட அட்டவணையாக இதை மாற்றியிருக்காங்க. Then the modern periodic law, நவீன ஆவர்த்தன விதி. So the 2 more questions. The atomic number of an elements indicate the number of protons or the number of electrons. ஸோ ஒரு தனிமத்தினுடைய அணு எண் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை மட்டும் குறிப்பதில்லை, அவற்றில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த நம்பர் ஆஃப் protons or the number of electrons. The physical and chemical properties of elements depend not only on the number of protons but also on the number of electrons and their arrangement. அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க, இதனுடைய எலக்ட்ரான்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இன் ஆட்டம்ஸ். ஸோ அந்த புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை சார்ந்ததல்ல, மாறாக எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Then, hence, the modern periodic law can be stated as follow: the chemical and physical properties of elements are periodic function of the atomic number. இந்த நவீன ஆவர்த்தன விதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தனிமங்களுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் தனிம வரிசையை செயல்பாடுகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தேர் அட்டாமிக் நம்பர், இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறது 2 mark கொஸ்டின்ஸ். டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா. த பேஸ்ட் ஆன் த மாடர்ன் பீரியாடிக் லா த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ் ஆஸ் டெரைவ்டு. இதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நவீன தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கியிருக்காங்க. தென் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இதனுடைய சிறப்பு இயல்புல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். ஸோ அதில் அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து தனிமங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அதனுடைய அணு எண்களுடைய அதிகரிக்கும் தன்மையை பொறுத்து ஏறு வரிசையில் அமைச்சிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஹரிசாண்டல் ரோ ஆர் கால்ட் பீரியட். ஸோ அந்த தனிம வரிசை அட்டவணை கிடைமட்ட வரிசைப்படுத்து என்னென்னு சொல்கிறாங்க, வரிசைகள் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 7 periods இன் த பீரியடிக் டேபிள். ஸோ இப்போ நீ பீரியடிக் டேபிள் எடுத்து பார்த்த அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 7 வரிசை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தென் அது என்ன இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரோவில் இருக்குது. த எலமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்டு இன் த பீரியட்ஸ் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த ஆட்டம்ஸ். அந்த தனிமங்கள் என்ன ஆகுது, அவற்றினுடைய அணுக்களில் உள்ள கூடுகளினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வரிசைப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த ஆட்டம்ஸ். தென் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் இருக்குது. தனிம வரிசை அட்டவணையில் என்ன ஆகுது, மேலிருந்து கீழாக செங்குத்து கோடு வெர்டிக்கல் லைன்ஸ். இந்த வெர்டிக்கல் காலம்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள்ஸ் starting from
டாப் டு பாட்டம்ஸ் ஆர் கால் குரூப்ஸ். இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தனிம வரிசை அட்டவணையில் டாப் டு பாட்டம்ஸ் மேலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா செங்குத்தாக உள்ள பற்றி வந்து என்னென்னு சொல்கிறாங்க, தொகுதிகள். தெர் ஆர் 18 groups in the periodic table. அதில் மொத்தம் எத்தனை இருக்குது, 18 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க, அதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். தென் ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தே ஆர் குரூப் இன்டு வேரியஸ் ஃபேமிலி. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தொகுதியில் உள்ள தனிமங்கள் வந்து என்ன ஆகுது, அவர்களுடைய பண்புக்கு ஏற்ப பல குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டு வேரியஸ் ஃபேமிலி. ஸோ அது என்னென்ன ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த குரூப்ஸ் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ். என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்கலிக் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, கார உலோகங்கள். தென் செகண்ட் குரூப் பார்த்தோம் அப்படின்னா அல்கலிக் எர்த் மெட்டல், கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்டு குரூப்பில் இருந்து 12 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ், அதாவது இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 13வது 13th குரூப் பார்த்தோம் அப்படின்னா போரான் ஃபேமிலி, போரான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 14th பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஃபேமிலி, கார்பன் குடும்பம். அடுத்து 15 பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபேமிலி. 16th ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் சால்கோன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 17th ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 18th ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ், மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸை நோட் பண்ணிங்க, ஒவ்வொரு குரூப்ஸினுடைய ஃபேமிலிஸ்னுடைய நேம். ஃபஸ்ட்டு குரூப் பார்த்தீங்கன்னா அல்கலிக் மெட்டல். ஸோ அப்படி ஒவ்வொரு நேம்ஸாக கொடுத்து வச்சுருக்காங்க, இதை நோட் பண்ணிங்க, அது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு பிளாக்ஸ். அதனுடைய அந்த தனிமங்களில் பார்த்தோம் அப்படின்னா தொகுதிகளாக வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா we know that the electrons in an atoms are accumulated in cells around in the nucleus. Each cells consist of one or more subcells in which the electrons are distributed in certain manner. These subcells are designed as S, B, D and F. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு செல் சப்செல்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதனுடைய அவுட்டர் செல்லில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃபில் ஆகியிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்செல்ஸாக பிரிச்சிருக்காங்க. த பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இன் சப்செல்ஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 4 பிளாக்ஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 4 தொகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 4 பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். இட் இன்க்ளூட் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஸோ அந்த 18th குரூப்பில், ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் 18 குரூப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு குரூப்பும் செகண்ட் குரூப்பும் பார்த்தோம் அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்கலிக் மெட்டல் அண்ட் அல்கலிக் எர்த் மெட்டல்ஸ். they are also called as the referenceative elements. ஸோ இதை வந்து அதனுடைய தொகுதியினுடைய தனிமங்கள் என்று அழைக்கிறாங்க. தென் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the elements of group 1 except hydrogens are metals. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை தவிர மீது எல்லாமே வந்து என்னது தனிமங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் they are react with water to form solution that change the colors of the vegetable dye from red to blue. These solutions are said to be highly alkalic or basic, hence they are called as alkalic metal. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பிளாக் இது வந்து பார்த்திங்கன்னா நீரோட வினைபுரியும் போது உருவாக்கும் கரைசலானது காய்கறியிலேருந்து கிடைக்கும் சிவப்பு சாயத்தை வந்து என்னவா மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்துக்கு மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் டு ரெட் டு ப்ளூ. தென் இந்த கரைசல் வந்து அதிக காரத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பேசிக் நேச்சர். தென் எனவே இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கார உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்கலிக் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அல்கலிக் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 ஆர் ஆல்சோ மெட்டல்ஸ். ஸோ 2வது தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்னு சொல்கிறாங்க, மெட்டல்ஸ் உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தே கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ், த ஃபார்ம்லி கால்ட் எர்த். தென் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோடு இணைந்து ஆக்சைடாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னு சொல்கிறாங்க, புவி என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபார்ம்லி கால்ட் எர்த். அண்ட்
These oxides produce alkaline solutions when they are dissolved in water, and these elements are called alkalic earth metal. இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கார கரைசலோட உருவாகுது அப்படின்னு சொல்லி, நீரோட கரையும் போது கார கரைசலை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் தட்ஸ் நேம் ஆர் அல்கலிக் எர்த் மெட்டல், கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஏ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். தென் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் இன் குரூப் 13 to 18 in the periodic table. ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து 13லேருந்து 18th குரூப் வரையில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே இன்க்ளூட் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் ஃபேமிலி இன் அடிஷன்ஸ் டு நோபல் கேஸஸ். ஸோ நோபல் கேஸஸும் இதில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவற்றில் வந்து இந்த போரான், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் குடும்பம் மற்றும் மந்த வாயுக்கள் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் also called as the representative elements. The B block elements is home to the biggest variety of elements, and it's the only block that contains all three types of elements: metal, non-metal and metalloids. இந்த பி தொகுதி தான் வந்து என்னது, பெரிய அளவில் வேறுபட்ட தனிமங்களுடைய சங்கமம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலோகம் இருக்குது, அலோகம் இருக்குது மற்றும் உலோக போலி மூணுமே இருக்குது. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் மூணுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பி பிளாக்கில் மட்டும்தான் இந்த 3 types ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது: மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 3 to group 12. ஸோ இப்போ இதில் அதனுடைய நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது தொகுதி 3லேருந்து 12 வரையில் இருக்கக்கூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஃபவுண்ட் இன் த சென்டர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இது வந்து என்னது, அதனுடைய நடுப்பகுதியில், மையப்பகுதியில் இருக்குது. த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்டர்மீடியேட் டு தட் ஆஃப் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ், அண்ட் ஸோ தே ஆர் கால்ட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இது வந்து என்ன ஆகுது, இவற்றினுடைய பண்பு வந்து எஸ் பிளாக், அதாவது எஸ் தொகுதி மற்றும் பி தொகுதி தன்மைகளுடைய இடையில் காணப்படுது. ஸோ இதனால் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இடைநிலை தனிமங்கள், டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ நோட் பண்ணிக்க, டி பிளாக் எலமெண்ட்ஸ் இஸ் கால்ட் as டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இடைநிலை தனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இட் இன்க்ளூட் த 14 elements after the lanthanum called lanthanide and 14 elements after actinum called actinide. They are placed at the bottom of the periodic table. They are also called as inner transition elements. இந்த எஃப் பிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரியடிக் டேபிளில் அதனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீழே 2 காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாந்தனைடு அடுத்துள்ள அந்த லாந்தனைடுகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 14 தனிமங்களும், அதே மாதிரி ஆக்டினைடை அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆக்டினைடு எனப்படும் தனிமங்களும் வந்து அது அந்த இடைநிலை தனிமத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியது. அதனால் இது என்னென்னு சொல்கிறாங்க, இன்னர், உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது நோட் பண்ணிக்கிறது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இந்த நவீன தனிமவரி சட்டத்தினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். தென் த டேபிள் இஸ் பேஸ்டு ஆன் த மோர் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜீஸ் அட்டாமிக் நம்பர். இந்த அட்டவணை வந்து என்ன, இது அணுவினுடைய மிகுந்த அடிப்படைத்தன்மையான அணு எண்ணை அடிப்படையாக கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் கார்லேட் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வித் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் மோர் கிளியர்லி. இந்த தனிமத்தினுடைய அமைவிடத்தை வந்து என்னென்னு பண்ணுறாங்க, அந்த அணு அமைப்பையும் தெளிவாக ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அணு அமைப்பு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து தெளிவாக இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல். இன் எ பீரியட் இஸ் த atomic number increases, the energy cells are gradually filled up until
அண்ட் இன்னட் கேஸ் கன்ஃபிகரேஷன் இஸ் ரீச்டு. ஸோ இந்த ஒவ்வொரு வரிசையும் வந்து முடியும் போது என்ன ஆகுது, அதனுடைய வரிசையில் உள்ள அணு எண் அதிகரிக்க ஆற்றல் கூடுகள் வந்து மந்த வாயுனுடைய வரும் வரை மெதுவாக நிரப்பப்படுகிறது. அந்த நோபல் கேஸஸ் அந்த 18th குரூப்பு வந்து ரீச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வரிசையாக ஃபில் பண்ணிக்கிட்டே வராங்க. இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். தென் ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் குரூப் இன் அன் இண்டிபெண்ட் குரூப் அண்ட் த ஐடியா ஆஃப் சப் குரூப் ஹேஸ் பீன் டிஸ்கார்டட். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா one positions for all isotopes of an element is justified since the isotopes have the same atomic number. ஸோ இதில் இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு தனிமத்தினுடைய ஐசோட்டோப் வந்து எப்படி இருக்குது, ஒரே அணு எண்ணை கொண்டுள்ளதால் அவற்றிற்கு ஒரே அமைவிடம் போதும் என எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா த பொசிஷன் ஆஃப் த either group in Mendeleev table is also justified in this table. All transition elements have been brought in the middle as the properties of transition elements are intermediate between the left portion and right portion elements of the periodic table. இதனுடைய அந்த 8வது தொகுதியில் இருக்கக்கூடிய அமைவிடம் வந்து எப்படி இருக்குது, சரியாக நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடைநிலை தனிமங்களுடைய பண்பு வந்து எப்படி இருக்குது, அவற்றினுடைய வலது மற்றும் இடதுபுறம் உள்ள தனிமங்களுடைய பண்புகளுக்கு இடைப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை என்ன பண்ணுறாங்க, மிடில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட்னா த டேபிள் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் மெட்டல்ஸ் ஃப்ரம் நான் மெட்டல்ஸ். தென் த நான் மெட்டல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் upper right corner of the periodic table. இந்த உலோகங்களும் அலோகங்களும் வந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அலோகங்கள் வந்து என்ன இது, அட்டவணையினுடைய மேல் வலது மூலையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த பொசிஷன் ஆஃப் த சர்டன் எலமெண்ட்ஸ் விச் வேர் இயர்லி மிஸ்ஃபிட் இன் த Mendeleev periodic tables are now justified because it is based on atomic number of the element. இந்த மெண்டலினுடைய அட்டவணையில் வந்து என்ன பண்ணுறாங்க, இடம் மாறி வைக்கப்பட்டிருந்த தனிமங்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு தற்போது சரியான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஹேஸ் பீன் ஆஃப்டர்ட் ஃபார் த பிளேசிங் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். இந்த லாந்தனைடுகளும் ஆக்டினைடும் வந்து என்ன பண்ணுறாங்க, அட்டவணையுடைய அடியில் வைக்கப்பட்டதற்கு சரியான காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறனால அது பாட்டமில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த பொசிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள். இந்த தனிமர் அட்டவணையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய நிலைப்பாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த ஹைட்ரஜன் இன் த lightest, smallest and first element of the periodic table. Its electronic configuration is 1s1 is the simplest of all the elements. ஹைட்ரஜன் வந்து எப்படி இருக்குது, மிகவும் லேசான சிறிய மற்றும் தனிம அட்டவணையில் வந்து முதல் தனிமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அணு அமைப்பு வந்து 1s1 மிகவும் எளிது. It occupy a unique position in the periodic table. It behave like alkalic metal as well as halogens in the properties. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார உலோகங்கள் மற்றும் ஹாலஜனுடைய பண்பை வந்து தன்னுள்ள கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்செல் அப்படிங்கிறதப்ப கே செல், எல் செல், எம் செல் அண்ட் என் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கே செல்லில் பார்த்தீங்கன்னா 1s, அடுத்து எல் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா 2s 2p, அடுத்து எம் செல்லில் பார்த்தீங்கன்னா 3s 3p 3d வரும். அடுத்து என் செல்லில் பார்த்தீங்கன்னா 4s 4p 4d அண்ட் 4f. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக்னு சொன்னோம் இல்லையா.
இப்போ எஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் பாசிபிள் ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா? தென் அதேமாரி பியில் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் பாசிபிள், மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். அடுத்து டி பிளாக்கில் பார்த்தோம் அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் பாசிபிள். ஸோ அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகும் டீயில். அடுத்து எஃப்ல எடுத்துக்கிட்டு அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 2, 8, 18, 32. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டேபிளுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளுக்காலத்தை நோட் பண்ணிக்கிங்க. இன் த பீரியாடிக் டேபிள் இட் இஸ் த பிளேஸ்டு அட் த டாப் ஆஃப் த அல்கலிக் மெட்டல். தென் ஸோ த ஹைட்ரஜன் கேங் லாஸ் its only electrons to form a hydrogen ions like alkalic metal. ஸோ அந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, அதனுடைய அந்த இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்து இழந்தது அப்படின்னா அது என்னவாக மாறும் பார்த்தீங்கன்னா கார உலோகங்கள் போல் நேர்மின் அயனியாக மாறும் தன்மை கொண்டதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ கெயின். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன பார்த்தோம், எலக்ட்ரானை இழந்தது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. டு ஃபார்ம் த ஹைட்ரைடு அயான்ஸ் H- லைக் ஹாலஜன்ஸ். இது வந்து என்ன, இது ஹாலஜன் போல் ஒரு எலக்ட்ரானை பெற்று ஹைட்ரைடுகளாக மாறும் தன்மை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அல்கலிக் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் வைல் ஹைட்ரஜன்ஸ் இஸ் எ கேஸ். கார உலோகங்கள் வந்து எப்படி இருக்குது, திண்மங்களாக இருக்குது. ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence, the positions of hydrogen in the modern periodic table is still under the debate as the properties of hydrogens are unique. இந்த தனிமவர் சட்டங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜனுடைய நிலைப்பாடு இன்னும் சர்ச்சைக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹைட்ரஜனுடைய பண்பு தனித்தன்மை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The properties of hydrogens are unique. Then ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த பொசிஷன்ஸ் ஆஃப் ரேர் கேஸஸ், மந்த வாயுக்களுடைய நிலைப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். த எலமெண்ட்ஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான் ஆஃப் குரூப் 18 in the periodic tables are called noble gases or rare gas. அந்த 18th குரூப்பில் இருக்கக்கூடியதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. noble gases or rare gases. They are monoatomic gases and do not react with other substance easily due to the completely filled subcell. இது வந்து என்னது, ஓரணு தனிமம் மற்ற பொருட்களுடைய அவ்வளவு எளிதில் வினைபுரிவதில்லை. ஏன்னா இந்த மந்த வாயுக்கள் வந்து என்ன, இது ஃபுல்ஃபில்டாக இருக்குது. due to completely filled subcells. Hence they are called inert gas. They are found in very small quantities and hence they are called as rare gas. இது வந்து என்ன, இது மிக சிறிய அளவில் காணப்படுது, எனவே இதை அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேர் கேஸஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ், உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. த மெட்டல்ஸ் ஆர் டைப்பிக்கலி ஹார்ட், சைனி, த மேலபிள், the fusible and ductile with good electrical and thermal conductivity. Except mercury, most of the metals are solid at room temperature. The metals occupy the largest area in the periodic tables under the categorized as. ஸோ இப்போ வந்து உலோகங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடினமானதும் பிரகாசமாகவும் கம்பியாக நீட்டக்கூடியது அண்ட் தகுடாக அடிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி அதை வந்து உருகக்கூடியதாகவும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? த எக்ஸப்ட் மெர்க்குரி, பாதரசத்தை தவிர எல்லா உலோகங்களும் வந்து அரை வெப்பநிலையில் வந்து திண்மங்களாக இருக்குது. தென் இதனுடைய தனிமவர் சட்டவணையில் வந்து எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அல்கலிக் மெட்டலில் வந்து மெட்டல்ஸ்லாம் இருக்குது, அல்கலிக் எர்த் மெட்டல்ஸ்லாம் இருக்குது, டிரான்சிஷன் மெட்டல் 13, அதாவது இந்த குரூப் 3யில் இருக்கக்கூடிய இதெல்லாம். அதே மாதிரி பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ், அலோகங்கள். எ நான் மெட்டல்ஸ் இஸ் அன் எலமெண்ட்ஸ் தட் டஸ் நாட் ஹாவ் த கேரக்டர்ஸ் லைக் ஹார்ட்னஸ், சைனி, த மேலபிள், சூட்டபிள் அண்டு டக்டைல்ஸ்.
In other word, a non-metal is an element that does not have the properties of metals. ஸோ அலகுகள் வந்து என்ன இது பளபளப்பு தன்மையற்றது, மென்மையாக இருக்காது, கம்பியாக நீட்ட முடியாது, தகடாவும் அடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்தை வந்து கடத்தாத தன்மையுடையது. இன் அதர் வேர்ட்ஸில் வந்து என்னென்னு சொல்லலான்னு பார்த்தோம் அப்படின்னா உலோக பண்பு இல்லாத தனிமங்கள் எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அலோகங்கள். இன் அதர் வேர்ட்ஸ், என் நான் மெட்டல்ஸ் இஸ் அன் எலமெண்ட்ஸ் தட் does not have the properties of metal. Example, all non-metals are arranged in the B block only. B blockல மட்டும்தான் என்ன இருக்குது non-metals arrange ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சிங்க. தென் ஸோ the next ones பார்த்தோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ், உலோக போலி. The elements which have the properties of both metals and non-metals are called as metalloids. இது வந்து என்ன ஆகுது உலோகம் மற்றும் அலோகங்கள் ரெண்டுனுடைய பண்புகளையும் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் உலோக போலி, மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தா அப்படின்னா அலாய்ஸ், உலோக கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. டியூரிங் 3500 BC, the peoples used an alloy named bronze. The idea of making an alloy was quite old. The majority of the metallic substance used today are alloys. Alloys are mixtures of two or more metals and are formed by mixing molten metals thoroughly. The rarely non-metals are also mixed with metals to produce alloys. ஸோ உலோக கலவை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உலோகங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்களோட கலவையாக அப்படின்னு சொல்கிறாங்க. உலோகங்களை வந்து உருக்கப்பட்டு நன்கு கலக்கப்பட்ட உலோக கலவைகளை உருவாக்கி மிக அரிதாகவோ அளவுகளை வந்து இதனோட கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரலி த ஃபவுண்ட் தட் alloying produce a metallic substance that has more useful properties than the original pure metal from which it's made. For example, the alloy brass is made from copper and zinc. Then so the next topic பார்த்தோம்னா advantages of alloys. ஸோ இந்த உலோக கலவையினுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். Alloys do not get corroded or get corroded to very less extents. இது வந்து என்ன ஆகுது விரைவில் துருப்பிடிப்பதும் அரித்து போவதும் இல்லை, அப்படியே அரித்தாலும் சிறிதளவே சேதாரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வால்லாம் வந்து பெயிண்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அந்த பெயிண்ட்டு கொஞ்ச நாளத்தில் இதாயிரும். அதே மாதிரி நம்ம டேபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டேபிள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வாட்டர் பட்டோடனே துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இது கரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தே ஆர் ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் பியூர் மெட்டல். எக்ஸாம்பிள், கோல்டு இஸ் மிக்ஸ்டு வித் காப்பர் அண்ட் இட்ஸ் ஹார்டர் தென் பியூர் கோல்டு. தூய உலகம் வந்து என்ன ஆகுது தூய உலகத்தை விட கடினமானது வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக வந்து தங்கத்தை வந்து என்ன பண்ணுறோம் செம்போடு கலக்கும்போது தூய தங்கத்தை விட வலிமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பண்ணி தே ஹாவ் லெஸ் கண்டக்டன்ஸ் தென் பியூர் மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், த காப்பர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி whereas the brass and bronze are not good conductors. தூய உலகத்தை விட என்னது கடத்தும் தன்மை குறைந்தது. இந்த செம்பு அதன் உலோக கலவைகளாகிய பித்தளை மற்றும் வெண்கலத்தை விட நன்கு வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும். Some alloys have lower melting point than pure metal. இதனுடைய உருகுநிலை வந்து என்னது தூய உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா when metal is allied with mercury it is called amalgam. ஒரு ரசக்கலவையாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெட்டல் அல்லாய் வந்து என்னது மெர்க்குரியோட இதாகிறப்ப அமால்கம் ஃபார்ம் பண்ணுது ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அமால்கம் அப்படிங்கிறது ரசக்கலவை. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.